வெல்கம் டு இண்டஸ்ட்ரி தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லி படத்தை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தை பொறுத்தளவுக்கு அடுத்த ஷெட்யூல் வந்து ஸ்பெயினில் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹைதராபாத் ஷெட்யூல் அப்படின்றது குட் பேட் அக்லி படத்தை வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம ஏகேவும் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து ரிட்டர்ன் ஆகியிருந்தார். அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ஸ்பெயின் போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் ஆயிருந்துச்சுல்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏகே எதுக்கு ஸ்பெயின் போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லிருந்தாங்கன்னா குட் பேட் அக்லி படத்தோட ஷூட் வந்து அங்கே போயிட்டு இருக்குது ஸ்பெயினில். அதனால ஸ்பெயின் கிளம்பியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஏகே பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் போனதுக்கான ஒரே ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட அந்த ஒரு சாங் அதை எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தோட அடுத்த ஷெட்யூல் அப்படின்றது ஸ்பெயினில் ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லையாமா, செர்பியாவில் எடுக்க போகிறாங்களாமா. அது இப்போ கிடச்சிருக்க ஒரு தகவல். ஸோ இந்த தகவல் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு உண்மையான தகவல் அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ அடுத்தடுத்து அப்டேட் வருதா இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஸ்பெயினில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செர்பியாவில் இந்த ஷெட்யூல் வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஐ திங்க் செர்பியாவில் போய் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பெயின் வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆனால் வந்து குட் பேட் அக்லி பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிக்கிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்ராடில் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ ஹைதராபாத் ஷெட்யூல் வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க. ஒரு ஃபைட்டு 2 சாங்கு அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக 2-3 கேஸ்ட் அண்ட் குரூ வச்சு ஷூட்டிங் வந்து போயிருக்குது. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அப்ராடில் தான் வந்து குட் பேட் அக்லி படத்தோட ஃபுல் ஷெட்யூலுமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஒரு தரமான ஆதித்ய ரவிச்சந்திரனோட ஒரு ஃபேன் பை சம்பவம் இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பொங்கல் 2025 படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற டீம் வந்து பயங்கர ஒரு ஹைப்பில் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து செர்பியா வந்து கிளம்ப போகிறாங்களாமா நம்ம குட் பேட் அக்லி படத்தோட டீம். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.